Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வந்து ஹெல்த் கேர் செக்டார் ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ எப்படி இந்த டெக்னாலஜியை வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு லிவரேஜ் பண்றதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜி மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் செக்டார் அண்ட் ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸ்ல மோர் தென் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் ஓரளவுக்கு வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் என்னென்ன இம்பாக்ட்லாம் கிரியேட் ஆகும் அப்படின்றத என்னால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ கரண்டாக டேட்டா சயின்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து ஹெல்த் கேர் செக்டார்லையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டலோட பிராண்டிங் விஷயமா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் விஷயமா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய குவாலிட்டி பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்